ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு ரொமான்டிக் காதல் கதையை தான் பார்க்க போறோம். சரி வாங்க டைரக்டா கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கதை ஒரு சாதாரணமா தொழிலாளி பையனின் வாழ்க்கையில நடக்கும் ஒரு பெரிய திருப்பம். அருண் ஒரு வீடு கடைசியான பையன். அப்பாவின் தொழிலை வாழ்க்கையிலிருந்து வந்த ஒரு அழகு பையன். அவன் ஒரு கட்டுமான தளத்தில் வேலை செய்கிற பையன், இளம் பையன். கையில் கல்லு சுத்தமில்லாத உடை, ஆனா மனசுல ஒரு கவிதை, ஒரு நல்ல இதயம். அந்த பையனின் வாழ்க்கையில வருது ஒரு பெரிய இடத்து பொண்ணு பிரியா. அவள் ஒரு பணக்கார வீட்டு குடும்பத்து பொண்ணு. அப்பா ஒரு பெரிய பில்டர், அம்மா ஒரு சோஷியலைட். அவளுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா அவள் மனசில் ஒரு தனிமை. இந்த ரெண்டு பேருக்கும் சந்திக்கும் போது உலகம் மறந்து போகும். ஆனா இந்த காதல் முடிவில்லாதது. ஏன்? கதை கேளுங்க, உங்க கண்ணல கண்ணீர் வரும். சென்னையில் கட்டுமான தளத்தில் அருண் செங்கல் தூக்கி வியர்வை துடைத்து வேலை செய்பவன். அவன் 20 களில் நடுவில் தசைப்பிடிப்புக்காக உடல் அப்பா ஓய்வு பெற்று முதலாள் தொழிலாளி. தொலைவிலிருந்து பெருமையுடன் பார்க்கிறார். திடீர் என்று ஒரு ஆடம்பர கார் வருது. பிரியா இறங்குகிறாள். மாடர்ன் சல்வாரில் முடி பறக்க தளத்தில் அப்பாவுக்காக இன்ஸ்பெக்ட் செய்கிறார். அருணின் கண்கள் பிரியாவை நோக்கி புட்டு புட்டு பார்க்கிறது. அவள் போர்மேடுடன் தாமதம் பற்றி வாதிடுகிறாள். என்னடி இந்த பொண்ணு இங்க என்ன பண்றா? அவன் நண்பனிடம் முணுமுணுக்கிறாள். ஆனா விதி திருப்பம். ஒரு தளர்வான ஸ்காட் போல்ட் இடிந்து விழுகிறது. அருண் தயவு செய்து பிரியாவை தள்ளி காப்பாற்றுகிறான். அவன் கை காயம் அடைகிறது. அவள் மேலே பார்க்கிறாள். பயந்து போய் நன்றியுடன் நன்றி அண்ணா, அவள் மெதுவாக சொல்கிறாள். ஆனால் அவள் கண்கள் அதிகமாக ஏதோ சொல்லத் துடிக்கிறது. ஹீரோவின் காப்பு அருண் ஹீரோ போல தெரிகிறான் அவளது கண்கள். ஆனால் அருணின் அப்பா எச்சரிக்கிறார். பையா, அவள் வீட்டு பொண்ணு, நமக்கு எதிர்ப்பு வரும். அருண் அப்பாவின் வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் தயங்க ஆரம்பித்துக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு தொடுதல், அந்த ஒரு பார்வை அவன் மனசை கலக்குகிறது. அவன் இரவு முழுக்க தூங்காமல் அவள் முகத்தையே நினைச்சு புரண்டு எடுக்கிறான். புரண்டு தூங்குகிறான். ஆனால் தூங்கவே முடியவில்லை. நாட்கள் கடக்க பிரியா தளத்தில் அடிக்கடி வருகிறாள். வேலை என்று பாசாங்கு அவள் தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு வருகிறாள். தொழிலாளிகளுடன் பேசுகிறார். அருண் முதலில் வெட்கம் தன் கனவுகளை பகிர ஆரம்பிக்கிறான். நான் ஒரு நாள் பெரிய இன்ஜினியர் ஆகுவேன் என்று, அம்மா அப்பா நல்லா வாழ வைப்பேன் என்று சொல்கிறான். பிரியா சிரிக்கிறாள். உங்கள் மனசு ரொம்ப நல்ல மனசு இருக்கு. நல்லா இருக்கீங்க அருண் நீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாள் பிரியா. அவர்கள் பேச்சு ஆழமாகிறது. அவள் தன் பணக்கார உலகத்திற்கு தனிமையாக ஒப்புக்கொள்கிறாள். என் வீட்டில் எல்லாமே இருக்குது. ஆனா உண்மையான அன்பு, காதல் எதுவுமே இல்லை என்று சொல்கிறாள். அப்பா பிசினஸில் மூழ்கியிருக்கிறார். அம்மா பாட்டிகளில் மூழ்கியிருக்கிறார். நான் தனியாதான் இருக்கேன். அருண் அவனை ஆறுதல் சொல்கிறான். பிரியா, உன் கண்ணில் இருக்கிற சோகம் என்ன தொடுது? நான் இருக்க ஒன் கூட. அவள் அண்ணா மூச்சு மூத்த சகோதரன் ஒரு கருமையான பிசினஸ் மேன். அண்ட் அவங்க பேசுவதை பார்த்து எச்சரிக்கிறான். பிரியா, அவன் ஒரு தொழிலாளி, நமக்கு செட் ஆகாது. அப்பா தெரிஞ்சா பிரச்சனை வரும். பிரியா அண்ணாவிடன் வார்த்தைகளை புறக்கணித்து அருணுடன் பேச்சை தொடங்குகிறாள். அவள் மீது மனசில் ஒரு புது உணர்வு பிறக்குகிறது. அது காதல் என்று அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்து விட்டது. காதல் ரகசியமாக மலர ஆரம்பித்து விட்டது இருவருக்கும் நடுவில். அவர்கள் மரீனா பீச்சில் வேலைக்கு சென்ற பிறகு சந்திக்கிறார்கள். ஐஸ்கிரீம்கள் பகிர்கிறார்கள், உண்ணுகிறார்கள். அருண் அவளுக்கு ஸ்கிராப் மெட்டலின் செய்த வளையல் கொடுக்கிறான். அன்பு பரிசாக. இது என்ன, காதலின் நினைவு சின்னமா என்று கேட்கிறாள் பிரியா. பிரியாவின் இதயம் துடித்திருக்க ஆரம்பித்துகிறது. கண்ணீர் துளிர்க்க அவள் சொல்கிறார், என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு உண்மையான சந்தோஷம் இப்போதுதான் கிடைத்திருக்கிறது அருண் என்கிறாள். அந்த தருணம் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அருண் அவள் கையை பிடித்து, பிரியா, உன் சிரிப்பு என் உலகத்தையே உலர வைக்கிறது. நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் என்கிறான் அருண். சம்பள் அவன் தோளில் சாய்ந்து கொஞ்சம் அழுக ஆரம்பிக்கிறாள். அருண், என் குடும்பம் இதை ஏற்றுக்கொள்ளுமா? ஆனா உன் காதல் எனக்கு போதும். அவர்கள் அந்த பீச்சில் நடந்து கடல் அலையை பார்த்து எதிர்கால கனவுகளை பகிர்கிறார்கள். அருண் சொல்கிறான், நான் படிச்சு முன்னேறுவேன். உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். பிரியா சிரித்து, என் அம்மா அப்பாவை சம்மதிக்க வைப்பேன். ஆனா வாழ்க்கையில் அவ்வளவு சுலபம் இல்லை. பிரியாவின் அப்பா அவள் நிச்சயத்தை டைகூன் மகன் ராஜேஷுடன் அறிவித்தார். அவள் உடைந்து போகிறாள். இரவு முழுக்க அழுகிறாள். அருணுக்கு போன் செய்கிறார். அருண் என்ன பண்றது? அப்பா ஃபேம் ரொம்பவே போர்ஸ் பண்றாரு. அருண் கேள்விப்படுகிறான். இதயம் உடைகிறது. அவன் அவளை இரவில் எதிர்கொள்கிறான். நட்சத்திரங்களில் கீழ் பிரியா, நான் உனக்கு லாயக் இல்லையா? அவள் அழுகிறாள். இல்லை அருண், உன் காதல்தான் எனக்கு எல்லாமே. ஆனா குடும்பம். அவள் அம்மா கண்டுபிடிக்கிறாள். அவனை பூட்டுகிறாள்.
பிரியா, இது தப்பு. அவன் நம்ம வகுப்பு இல்ல. அருணின் நண்பன் பணத்துக்கு துரோகம் செய்கிறான். குடும்பத்துக்கு சொல்கிறான். குழப்பம். அருண் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறான். அவன் அம்மா அழுகிறாள். பையா, ஏன் இப்படி நம்ம இசை வாழ்க்கை போதும். ஆனா அருண் விடாமல் அவள் மாளிகை வெளியே நிற்கிறான். மழை பொழிகிறது. அவள் பேரை கத்துகிறாள். பிரியா, என் காதல் முடியாது. அவன் கண்ணீரில் படிந்த முகம் அந்த மழையில் நனைந்து அவன் இதய வலி உணர்ந்தது. பிரியா ஜன்னல் வழியாக தன் அன்பு காதலின் பார்த்து அழுகிறாள். அவள் கண்களும் கலங்குகிறது. அருண் ஜாப் இல்லாமல் தவிக்கிறான். அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் வர வந்துருச்சு எங்க அப்பாவுக்கு. அவன் அம்மா அழுது கொண்டு சொல்கிறா, பையா, உன் அப்பாவுக்கு மருந்து வாங்க கூட எங்க கிட்ட காசே இல்லடா. நீ என்ன பண்ண போற? அருண் இதயம் உடைஞ்சு போச்சு. சென்னை திருக்களில் அலைந்து வேலை தேடுகிறான் அருண். கால்கள் வலிக்குது. வெயில் கொழுத்துது. ஒவ்வொரு கட்டுமான தளத்திலும் போய் வேலை கேட்கிறான் அருண். சார், வேலை இருக்கா? நான் கடினமான உழைப்பாளி சார். ஆனா எல்லா இடத்திலையும் ஏமாற்றம்தான் மிஞ்சியது அருணுக்கு. இறுதியாக ஒரு பெரிய தளத்தில் வேலை கிடைக்குது. ஆனா அது ராஜேஷின் அப்பாவுடையது கம்பெனி. அருண் முதல் நாள் வேலைக்கு போகும்போது ராஜேஷ் அவங்க இருக்காங்க. ராஜேஷ் பொறாமையோட பார்க்கிறான். ஏன்னா அவன் பிரியாவோட போனை சோதனை செய்த போது அருணும் பிரியாவும் பழைய மெசேஜ்களை பார்த்து ஒன்றாக இருந்த புகைப்படங்களையும் பார்க்கிறான். அது அவள் அண்ணா திருடிசன் கொடுத்தது. என்னடா இது, இவன் ஏன் பொண்ணோட பேசியிருக்கான்? ராஜேஷ் கோபம் கொப்பளிக்க அருணை எதிர்கொள்கிறான். நீ என் பொண்ணை திருடி வீட்டையே பொய் சொல்லு, இல்லன்னா உன்னை அழிச்சிருவேன் அப்படின்னு மிரட்டுகிறான். அருண் அதிர்ச்சி அடைந்து, ராஜேஷ், அது காதல் பிரியா, என்னை காதலிக்கிறான். நீ பிசினஸ் மாதிரி நினைக்காத. சண்டை ஆரம்பம். இருவருக்கும் நடுவில் அடிகள் பறக்க அருண் தன்னை பாதுகாக்கிறான். ஆனால் ராஜேஷின் ஆட்கள் சேர்ந்து அடிக்க போலீஸ் வருது. அருண் ஒரு இரவு ஜெயில்ல அடைக்கப்படுகிறான். செல்லில் தனியாக உட்கார்ந்துகிறான். அவன் பிரியாவின் சிரிப்பை நினைத்து அழுகிறான். மெதுவாக சொல்கிறான், என் பிரியா, நாம இனிமேல் சந்திக்கவே முடியாதா என்று அழுகுகிறான். இந்த உலகம் ஏன் இவ்வளவு கொடூரமாக இருக்கிறது? அவன் கண்கள் கலங்குது. அந்த இருட்டில் அவன் தனிமை உணர்கிறான். பிரியா அந்த சம்பவம் கேள்விப்பட்டு ரகசியமாக வெளியேறி அருணை ஜெயிலுக்கு சந்திக்க ஆரம்பிக்கிறாள். ஒரு பழைய கோவிலில் கண்ணீர்கள் சிந்த இருவரும் சந்திக்கிறார்கள். பிரியா அழுது கொண்டே சொல்கிறார் அருணிடம், அருண், என் அப்பா போர்ஸ் பண்றாங்க. ரொம்பவே ராஜேஷோட திருமணம் பிக்ஸ் ஆயிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி பிரியா அழுகிறாள். ஆனா நான் உன்னை மட்டும்தான் காதலிக்கிறேன். அருண் அவள் கையை பிடித்து, பிரியா, நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் என்று அழுகிறான் அருண். நம்ம சேர்ந்து போராடுவோம். அந்த தருணம் அவர்கள் இதயம் இணைந்தன. 2 பேரும் விளையாடமான்னு கேட்டு 2 பேரும் விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவள் அம்மா ரகசியமாக கேட்டுக்கொண்டு, குடும்ப ரகசியத்தை வெளிப்படுத்துகிறாளா பொண்ணு? உன் அப்பா ஒரு காலத்துல ஏழைதான். ஆனா இப்போ பணக்கார குடும்பத்தை திருமணம் செஞ்சு ஏறுகிறாரு. ஆனா அது வருத்தம் தான் கொடுத்தது. இந்த மாதிரி காதல்ல வாழ்க்கையே நாசமா போயிடும். நீ அவனை காதலிக்காத, அவன் ஏழ்மையான பெண்ணின் என்று அம்மா பிரியாவுக்கு அறிவுறு கூறுகிறாள். நீ ராஜேஷோடு இருந்தா நல்லா இருப்பேன். பிரியா கோபம் கொண்டு, அம்மா, இதையெல்லாம் எப்படி நான் செய்கிறது என்று தெரியவில்லை என்றால் அவள் கலகம் செய்து அருணின் வீட்டுக்கு ஓடுகிறாள். அருணின் அம்மா அன்புடன் வரவேற்கிறார்கள். வாமா, என் மருமகளே மாதிரி இருக்கே நீ அப்படின்னு சொல்லுகிறார்கள். உன் முகத்தில் இருக்கிற சோகம் பார்க்கவே பாவமா இருக்குமா? அருண் அவனை அணைத்து, பிரியா, இவங்கதான் நம்மம்மா அப்படின்னு சொல்லுகிறார். ஆனா அருணின் அண்ணா மூத்த சகோதரன் பொறாமை வகை பிடிச்ச பணக்காரர்களை வெறுத்து, இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்தா பிரச்சனை தான் வரும், அவன் குடும்பம் நம்மள அழிச்சிரும் என்று சொல்லுகிறான் என்று சதி சொல்கிறான். அவன் ரகசியமாக ராஜேஷுக்கு தகவல் கொடுக்கிறான். நிச்சயம் நெருங்கியது. ராஜேஷ் போலி போட்டோக்களுக்கு பிரியாவை பிளாக்மெயில் செய்கிறான். இதை அருண் குடும்பத்துக்கு அனுப்பி அழிச்சிருவேன் என்று மிரட்டுகிறான். நீ என்னோட திருமணத்துக்கு சம்மதி, பிரியா தியாகம் செய்கிறாள். கண்ணீரோடு சம்மதிக்க ஆரம்பித்து விட்டாள். அருண், என்னால் உன் குடும்பத்துக்கு பாதிப்பு வரக்கூடாது, அதுக்காக நான் சம்மதிக்கிறேன் என்று கூறுகிறார் பிரியா. அருண் இதயம் உடைந்து விட்டது. காதல் ஃபெயிலியர். இரவு முழுக்க அழுது கொண்டே இருக்கிறான். தற்கொலை முயற்சி செய்யலாமா என்று கூட அருண் நினைக்கிறான். ஒரு பாலத்திலிருந்து குதிக்க போகும்போது அவன் நண்பன் அவனை காப்பாற்றுகிறான். டேய் அருண், என்னடா இது, காதல் போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சாடா அப்படின்னு சொல்லி அருண் அழுது கொண்டே, என் பிரிய இல்லாம நான் எப்படிடா வாழறது என்று அருண் அழுகிறான். அந்த தருணம் அவன் வழி உணர்ந்தது. காதல்ல இப்படி தியாகம் பண்றது எவ்வளவுக்கு நடந்திருக்கு. எனக்கு ஒரு பிரண்ட் இப்படித்தான் காதல்ல தொலைஞ்சான். ஆனா அவன் இப்போ வருத்தத்தோட இருக்கான். அருண் மீண்டும் ராஜேஷை எதிர்கொள்கிறான்.
பிளாக்மெயில் போலி என்று கண்டுபிடிக்கிறான். அது பிரியாவின் அண்ணன் பின்னால் இருந்துதான் இதை செய்கிறான். பரம்பரை இழப்பு பயத்துல. ஆனா ஏன் இப்படி உன் தங்கச்சி சந்தோஷம் முக்கியம் இல்லையா அப்படி என்று கேட்கிறான். பிரியா அதிர்ச்சி அடைந்து, அண்ணா நீயா இதெல்லாம் பண்ற? அவர்கள் ஓடிப்போக திட்டம் போடுகிறார்கள். நள்ளிரவு பிரியா பேக் செய்கிறாள். எல்லாத்தையும் ரகசியமாக வெளியேறும் போது அப்பாவால் பிடிபடுகிறார்கள். சோ பிரியா எங்க போற உணர்ச்சி ஷோவோட பிரியா அழுது கொண்டே சொல்றாரு. அப்பா, என் காதல்ல என்ன தப்பு? நீங்க அம்மாவை காதலிச்ச போது மாதிரிதானே நானும் இப்போ அருணை காதலிக்கிறேன். ஏன் உங்க 2 பேருக்கும் புரியவே மாட்டேங்குது? அப்பா மென்மையாக சொல்றாரு. கண்கள் கலங்க, பொண்ணு, நான் உன் நல்லதுக்கு தான்மா செய்றேன். ஆனா அப்பா கோபம் கொண்டு அருணை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அருண் அவன் வரும்போது காப்பாற்ற இரத்தம் சிந்த அருண் காயம் அடைகிறான். ஹாஸ்பிட்டல்ல பிரியா அவன் படுக்கையில் உட்கார்ந்து கைப்பிடித்து அழுகிறாள். அருண், நான் உன் கூட இருப்பேன் எப்பவும். அருண் பலவீனமாக சிரித்து, பிரியா, உன் அன்பு எனக்கு போதும். டாக்டர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அருணுக்கு தொழில் வேலையால் அரிய வகையின் நோய் குறுகி ஆயில்தான் இருக்கிறது. பிரியா அதிர்ச்சி அடைந்து, நான் உன் கூட இருப்பேன் முடிவு வரைக்கும், என் காதல் உன்னை விட்டு போகாது என்கிறாள் பிரியா. அவள் கண்கள் உறுதியாக பிரகாசமாக இருக்கிறது. அருண் பிரியாவும் எல்லா திருப்பங்களும் தாண்டி காதல்ல நிக்கிறாங்க. ஆனா வாழ்க்கையின் கொடூரம் அருணை இன்னும் மோசமாகி கொண்டே போகிறது. அவன் உடல் பலவீனமாகி ஹாஸ்பிட்டல்ல படுக்கையில் படுத்திருக்கிறான். பிரியா அவனை பார்க்கிறான். இரவு பகல் பார்க்காமல் அவன் பக்கத்திலே இருந்து மருந்து கொடுத்து ஆறுதல் கூறுகிறாள். அருண், நீ விரைவில் குணமாகி விடுவ, நம்ம சேர்ந்து வாழ்வோம் என்று அவள் மெதுவாக சொல்கிறாள் அருண் காதுகளில். அவள் கண்கள் கலங்குது. அருணின் அம்மா அழுது கொண்டே, அம்மா, நீ அன்புடன் அன்புதான் அவனுக்கு மருந்து என்று சொல்கிறாள். அப்பா இறுதியில் ஏற்றுக்கொள்கிறார். அவர் பிரியாவை பார்த்து, பொண்ணு, உன் காதல் ஜெயிச்சிச்சு, நான் தப்பா நினைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோ என்று கண்ணீரோடு சொல்கிறார் பிரியாவின் தந்தை. ஆனா அண்ணா இன்னும் எதிர்ப்பு குறையவில்லை. அவன் மனசில் பொறாமை கொதிக்கிறது. இந்த தொழிலாளி என் தங்கச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டான் என்று நினைச்சு இறுதி துரோகம் சதி தீட்ட ஆரம்பித்து விட்டான். அவன் ரகசியமாக கூலிப்படையை அமர்த்தி ஹாஸ்பிட்டல் அருணை எப்படியாவது முடிச்சு கட்டிடலாம் என்று முடிவு செய்து விட்டான். அந்த இரவு ஹாஸ்பிட்டல் அமைதியாக இருக்கும் போது கூலிப்படை ஆட்கள் உள்ளே நுழைகிறார்கள். அருண் தூங்கிக் கொண்டே இருக்கிறான். பிரியா அவன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கா. திடீரென்று சண்டை ஆரம்பமாகிறது. ஆட்கள் அருணை தாக்க போகும்போது பிரியா குறுக்கே நிற்கிறாள். அருணை தொடாதீங்க என்று கத்தி அவனை காக்க முயல்கிறாள். ஒரு நாள் ஒரு ஆள் அவனை தள்ளிவிட பிரியா காயம் அடைகிறாள். ரத்தம் சிந்தது. அருண் விழுத்திக்கொண்டு அதிர்ச்சியோடு எழுந்து, பிரியா, என்ன கத்துகிறாய்? அவன் பலவீனமாக இருந்தாலும் அவளை காப்பாற்ற போராடுகிறான். செக்யூரிட்டி வந்து ஆட்களை பிடிக்கிறாங்க. ஆனா பிரியா காயத்தோட தரையில் விழுகிறாள். அருண் அழுகிறான். பிரியா, என்னாலதான் இதெல்லாம், நான் இல்லாமல் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. அவள் பலவீனமாக சரிந்து காதலெல்லாம். இது சாதாரணம் அருண், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் என்கிறாள் பிரியா. அந்த வார்த்தைகள் அருணின் இதயத்தை உருக்கியது. டாக்டர்கள் வந்து இருவரையும் சிகிச்சை இசை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். மீட்பு நடந்தது. அண்ணா சதி வெளியே வருகிறது. அப்பா அவனை கண்டிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நீ என் மகம் இல்லடா, இப்படி துரோகம் பண்ணிறியடா நம்ம பொண்ணை அப்படின்று அப்பா திட்டுகிறாரு. அண்ணா வருத்தத்தோடு போகிறான். அவர்கள் ஒரு கிராமத்துல தப்பு ஓடுகிறார்கள். அமைதியான இடம் வழகள் சூழ்ந்து அங்கே அவர்கள் சில நாட்களாக அமைதியாக வாழ ஆரம்பிக்கிறார்கள். பிரியாவும் அருணும் வயல்களில் நடக்கிறாங்க. கைகள் பிடித்து கனவுகள் பகிர்கிறார்கள். அருண் சொல்கிறான், பிரியா, இங்க நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா? நான் வேலை செய்வேன், நீ என் கூடியே இரு என்கிறான் அருண். பிரியா சிரித்து, என் காதல் உன்னோடுதான், எங்க போனாலும் நான் வருகிறேன் என்கிறாள் பிரியா. அவர்கள் சூரியன் மறையும் போது உட்கார்ந்து பழைய நினைவுகளை பகிர்கிறார்கள். நீ என்னை காப்பாற்றினா முதல் நாள் ஞாபகம் இருக்கா? அப்போ இருந்து என் இதயம் உன் கையிலே என்று பிரியா சொல்கிறார். அருண் அவனை அணைத்து, உன் சிரிப்புதான் என் உயிர் என்கிறான். இந்த மாதிரி காதல் உங்க வாழ்க்கையில் இருந்தா அது எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு வலி கொடுக்கும் என்று நினைச்சு பாருங்க. அவர்கள் அந்த கிராமத்தில் சிறிய குடிசையிலிருந்து ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருக்காங்க. சந்திர ஒளியில் ஆற்றங்கரையில் அவர்கள் முழுமையாக ஒப்புக்கொண்டு, அருண் கண்கள் கலங்க, பிரியா, எனக்கு டைம் கம்மியா இருக்கு. இந்த நோயால என்னை எப்போ வேணாலும் நான் இறக்க நேரிடும் என்கிறான் அருண். ஆனா உன் காதல் முடிவில்லாதது, என் இதயத்தில் இருக்கும் கண்ணீர் பொழிகிறது. பிரியா அழுது கொண்டே சொல்கிறார் அருண், நீ இல்லாம நான் என்ன பண்ணுவேன், உன் கூடதான் என் வாழ்க்கை இருக்கணும் என்கிறாள் பிரியா. அந்த தருணம் அவர்கள் ஒருவருக்கொருவர் உம்மா கொடுத்து
உணர்ச்சிகளை நிறைந்த மென்மையான அவர்கள் முதலியாக விளையாட கடைசியாகவும் இதேதான் இருக்கும் என்று நினைத்து விளையாடுகிறார்கள். பாம்பு போல உதடுகள் மெதுவாக சந்திக்கின்றது. நட்சத்திரங்கள் காட்சி அவர்கள் முகத்தில் வைத்து அவர் கைகள் எல்லா இடத்திலும் வைக்கிறான். தூய காதலின் தருணம். உலகம் மறைந்த போது அந்த முத்தம் அவர்கள் ஆன்மாவை இணைக்கிறது. எல்லா வழிகளும் மறக்குது. அதன் பிறகு ஒரு குடிசையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு சீன்தான் நிழல்கள் ஆடம் மெதுவாக தமிழில் ஐ லவ் யூ என்று சொல்லி நான் உன்னை காதலிக்கிறேன் என்று முணுமுணுக்கிறார்கள். மென்மையாக வெளிச்சம், உணர்ச்சி, ஆழம், வல்காரிட்டி இல்லாமல் அவர்கள் பிணைப்பு குறித்து ஆனந்த உணர்ச்சி. அந்த இரவு அவர்கள் மறக்க முடியாத காதலின் உச்சம். ஆனால் காலை அருணின் உடல்நிலை திடீர் என்று சரிகிறது. நோய் பிடித்தது. அவள் சோர்வடைகிறான். சுவாசம் கஷ்டமாகுது. பிரியா பயந்து போய் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுகிறாள். ஆனால் தாமதமாகிறது. இறப்பு படுக்கை. அருண் அவள் கையை பிடித்து பலவீனமாக சொல்கிறான், பிரியா, என் காதல் உன் கூட இருக்கும். பார்வர், நீ சந்தோஷமாயிரு. அவன் கண்கள் மூடுது போகிறான். பிரியா உடைந்து போகிறாள். அழுது கொண்டே அவள் உடல் அழைக்கம் அணைக்கிறாள். அருண், என்னை விட்டு போகாதே என் கத்துகிறாள். அவள் வலிமை காட்டி அவன் அம்மா அப்பாவை ஆறுதல் சொல்கிறார்கள். ஆண்டுகள் பிறகு பிரிய தொழிலாளிகளுக்கு செக்யூரிட்டி நடத்துகிறார். அருண் பேரில் அவன் ஒவ்வொரு நாளும் அவனை நினைத்து முடிவில்லா காதல் என்று சொல்கிறார்கள். ஆனந்தம் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு மனசுல இருக்குமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஸ்டோரியில உங்களை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம்.